டெல்லி சந்திரமந்தில் வந்து மிகப்பெரிய அளவில் போராட்டம் வெடிச்சிருக்கு அப்படின்னு இன்னைக்கு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே நீட்டுக்கு எதிராக தான் போராடுறாங்களா அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ கேள்விக்குறியாகி இருக்கு. எல்லாரும் நீட் அப்படின்னு காரணம் சொன்னாலும் கூட அதுக்கு பின்னாடி சில விஷயங்கள் மறைஞ்சிருக்கிறதையும் பார்க்க முடியுது. ஸோ ஆம் ஆத்மியில இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து அங்கே கலந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு பார்க்க முடியுது. அரசியல் காரணங்களுக்காக ஸ்டூடெண்ட்ஸை வச்சுட்டு எப்படி வந்து இந்த மாதிரி வந்து கலர் தூண்ட முடியும் அப்படின்றதுக்காக முழு முயற்சியோட அரசியல் கட்சிகள் இதுல இணைஞ்சிருக்கிறத வந்து பார்க்க முடியுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு நல்ல யோசனை பண்ணி முடிவெடுக்கக்கூடிய ஒரு கேப்பபிள் அப்படின்னு ஸ்டில் நம்ம பிலீவ் பண்ணலாம். ஈவன் தோ உலக அரசியல் தெரிஞ்சு இருக்கக்கூடியவங்க இந்த விஷயத்துல வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்னு யோசிக்கலாம். நீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா உண்மையிலேயே வந்து நீட் கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் ஆச்சு அப்படின்ற பட்சத்துல அதுக்கான தீர்வு என்ன நீங்க சொல்யூஷன் கொடுத்துருக்கீங்க. சோ நெக்ஸ்ட் டைம் இது மாதிரி நடக்காது அப்படின்றதுக்கு என்ன ஒரு அஷூரன்ஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி விவாதங்களை முன்வைக்கணும் அப்படிங்கிறது வேற ஆங்கிள் பார்க்கலாம். சோ இதுக்காக எகென்ஸ்டா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு போர்க்கொடி தூக்கி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அதையெல்லாம் தாண்டி இது அதுக்கானது கிடையாது, அதாவது அதுக்கானது மட்டும் கிடையாது அப்படின்றது பார்க்க முடியுது. இன்னொன்னு பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பில்ஸ் வந்துட்டு பாஸ் பண்றதுக்காக அந்த மசோதா அறிமுகப்படுத்துறதுக்காக நிறைய பிளான் இருந்துச்சு. கூட்டி கழிச்சு பார்க்கும்போது எப்படியாவது இதெல்லாம் தடுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு வழி இதுதான். ஸோ பசங்க ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்களை கொஞ்சம் கிளப்பி விட்டா போதும், அதை பேஸ் பண்ணி மற்ற விஷயங்களை சாதிக்கலாம் அப்படின்னா எல்லாம் நினைச்சுக்கிட்டு இந்த ப்ரொட்டஸ்ட்ல வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்துட்டு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரியானது இருக்கு. ஸோ பஞ்சாப் எடுத்துக்கிட்டா பஞ்சாப்ல இருந்து நிறைய பேர் அங்க வந்திருக்காங்க. நீட்டை பத்தி மட்டுமா அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. பஞ்சாப்ல இப்ப யாரு ஆட்சி பண்றாங்கன்னு பாருங்க. நீட்டை பத்தி மட்டும் தான் பேசுறாங்களான்னு பாருங்க, கிடையாது. பிரதமருடைய அம்மா பத்தி பேசியிருக்காங்க. அதே மாதிரி பார்க்கும்போது நம்ம நாடை பத்தியே பேசுறாங்க, எதிர்ப்பு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்மிய யாரும் மதிக்காம அவங்க மேல வந்துட்டு அடிக்கிறத நம்ம பாக்குறோம். ரிப்போர்ட்டர்ஸ் யாராச்சும் போனா அவங்களையுமே துரத்துறாங்க. எல்லாமே நடக்குது. அதே மாதிரி பஞ்சாப்ல இருந்து வந்திருக்க கூடியவங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களுக்கே உண்டான சில விஷயங்கள் கையில வந்து அந்த வால் எல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னா அதை வச்சுக்கிறதுன்றதுனால யாருன்னா அடிக்கலாம் குத்தலான்றதுக்காக அப்படி இருக்கான்னு அப்படி கிடையாது. இல்ல அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்க யாரோட போராடுறாங்க அப்படி பார்க்கும்போது போலீஸோட வந்துட்டு அவங்களுக்கு ஆப்போசிட்டா நின்று தடுக்கிறாங்க செய்யறாங்க அப்படின்னா இது எந்த மாதிரி ஒரு அணுகுமுறை அப்படிங்கிறது வந்துட்டு பார்க்க வேண்டியதா இருக்கு. அதே மாதிரி இப்பதான் சொல்ல போனா இந்தியா ஒரு நல்ல ஒரு பாதையில முன்னேற்றத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. உலக அரங்குல இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரி இல்லையே, சூப்பரா இருக்குன்னு எல்லாரும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு டெவலப்மெண்ட். இதை சீர்குலைக்கிறதுக்கு மற்ற உலக நாடுகள் பண்ணக்கூடிய விஷயங்கள், அதாவது இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ரொடெஸ்ட்டை வந்து முன்னெடுத்து செல்லக்கூடியவங்க கூட அப்ராட்ல இருந்து வந்திருக்காங்க. அப்ராட்ல இருந்து அதுக்கு முன்னாடி இந்தியாவில இருந்து போனவங்க கூட அங்கிருந்து வந்திருக்காங்க. எல்லா டூல் கிட்டும் இங்க பயன்படுத்துறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை தான் இப்ப கிளப்பி இருக்கே தவிர மற்றபடி நீட்டுக்காக தான் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஏன் அப்படி பார்த்தா ஜெய் எக்ஸாம் எல்லாம் எழுதிட்டு என்ஜினியரிங் சேரக்கூடியவங்க இருக்காங்க. அதே மாதிரி ஆல் இண்டியா லெவல்ல ஏகப்பட்ட டெஸ்ட் இருக்கு. அதுக்கெல்லாம் எதிர்ப்பு கிளம்பாம நீட்டுக்கு மட்டும் ஏன் அப்படி வருது அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு. அதே மாதிரி இதுல இன்னொன்னு கூட சொல்லலாம். இப்ப வந்துட்டு சிபிஎஸ்இ பொறுத்தவரையிலும் சரி, அதே மாதிரி நீட் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய சில கேள்விகள் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி நடந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் என்ன இருக்குன்றது ரியாலிட்டி திங்ஸ் ஃபேக்ட்ஸை வந்துட்டு இதுல ஆட் பண்ணி இருக்கக்கூடிய விஷயங்களும் பார்க்கிறோம். சோ அந்த மொகல்ஸ் காலகட்டங்கள்ல இருந்து அப்போ அது சம்பந்தமான விஷயங்கள் அப்ப என்ன நடந்துச்சு, அப்படி அந்த படையெடுத்து வந்தது, எப்படி இங்க அழிச்சாங்க, என்ன நடந்துச்சு விஷயங்கள்லாம் கூட இதுல ஆட் பண்ணி இருக்கிறதுனால அதுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி ஒட்டுமொத்தமா இந்த நீட் ஒரு சின்ன ஒரு வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டு இதெல்லாம் நடக்குதா அப்படின்றதும் மிகப்பெரிய கேள்வியா வந்து இப்ப வந்திருக்கு. அதே மாதிரி பங்களாதேஷும் எடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது பங்களாதேஷ்ல எல்லாம் வந்து அந்த ராப் சிங்கரை வச்சுட்டு பாட வச்சு அதுக்கு தனியா ஒரு கூட்டம் போட்டு அது மூலமா பரப்புறது, நிறைய வந்து என்கரேஜ் பண்றது யங்ஸ்டர்ஸ் ஸோ கூட்டம் சேர்க்கறதுக்காக. அதே பாணியை வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்தியாவில வந்து நிறைய பேர் கையில எடுத்திருக்காங்க. இதை ஸ்ரீலங்காலையும் கூட நம்ம பார்த்திருந்தோம். நீங்க ஸ்ரீலங்கா எடுத்தாலும் சரி, பங்களாதேஷ் எடுத்தாலும் சரி, அதே மாதிரி ஈவன் மால்தீவ் எடுத்தாலும் கூட சரி. ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா வெளிநாட்டு சதிகள் வந்து நிறைய இருந்திருக்கிறதையும் பார்க்க முடியுது. அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி 8 மாசம் இருக்கும், ஐ திங்க் சோ. எஸ், முக்கியமாக இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான ஒரு வெப்சைட்ல
என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, ஏன் இந்தியால மட்டும் யங்ஸ்டர்ஸை வந்து ஒருங்கிணைக்க முடியல, அவங்கள பயன்படுத்தி ஏன் இந்த ப்ரொட்டஸ்ட்டை வந்து கொண்டு போக முடியல, இங்க ஏன் அவ்வளோ டிஃபிகல்ட்டா இருக்கு, மற்ற இடங்களை வந்து ஈஸியா ஒன்று சேர்க்க முடியுது அப்படி சொல்லிட்டு அந்த அவங்களுடைய ஆதங்கத்தை ஒரு ஆர்டிக்கலை கொட்டி தீர்த்திருந்தாங்க. ஆக்சுவலா அப்பவே எனக்கு டவுட்டு, அவ்வளோ விஷயங்கள் எழுதியிருக்காங்க, அவ்வளோ ஆர்வம் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு நாள் 2 நாள் கிடையாது, பல நாள் திட்டம், பல டூல் கிட்ஸில் மறைஞ்சிருக்குதுன்னு பார்க்க முடியுது. இது நீட்டுக்கான விஷயங்களை மட்டும் பார்க்க முடியல.